அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ்லிருந்து நான் உங்கள் குபேந்திரன். இன்னைக்கு வகுப்புல 15 நாள் லாஸ்ட் 15 டேஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இந்த 15 நாள்ங்கிறது வெற்றி பெறும் தூரத்தை கம்மி பண்றதுக்கான ஒரு டைம். நம்ம கற்பது ஐஏஎஸ்ல எல்லா டெஸ்ட்லயுமே நான் ஒரு கோட் வைப்பேன். தொட்டு விடும் தூரத்தில் வெற்றி இல்லை, அதை விட்டு விடும் எண்ணத்தில் நானும் இல்லை அப்படிங்கிறது தான் எப்பயுமே எல்லாத்துலயும் கீழே நாங்க கொடுத்துருப்போம். இன்னைக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னா அதேதான். நீங்க ஆல்மோஸ்ட் நல்ல பந்தய குதிரை நல்லா ஓடிட்டு இருக்கீங்க, ஒலிம்பிக்ல நல்லா ஓடிட்டு இருக்கீங்க. அந்த உங்களுக்கு வெளியே தெரிஞ்சிருச்சு, கண்ணு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அங்கதான் அந்த லைன் இருக்கு, கிரீஸ் இருக்கு. அதை தாண்டி பிடிப்பீங்களா இல்ல உருண்டு போய் பிடிப்பீங்களா தப்பி பிடிப்பீங்களா அதெல்லாம் தெரியாது. ஆனா பிடிக்கணும், அந்த லைனை தான் ரீச் பண்ணணும். அந்த லைனை ரீச் பண்ணிட்டீங்கன்னா ஒலிம்பிக் மெடல் உங்களுக்கு அப்படின்னு சொன்னா அந்த வீரர்கள்லாம் எப்படி போவாங்க பந்தயத்துல? நீங்களே நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க, நான் வீடியோ போடணும்னு நினைக்கல, ரைட்? ஸோ அப்ப அதுக்கேற்ற மைண்ட் செட் நீங்க டெவலப் பண்ணிக்கணும். அதுக்கான ஸ்கெடியூல் தான் இது. இந்த ஸ்கெடியூல் நீங்க டெலிகிராம்லயும் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் இதை ஃபுல்லா கேளுங்க, ஓகேங்களா? கொஞ்ச நேரம் இதை ஃபுல்லா கேளுங்க, உங்களுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், ரைட்? ஸோ இப்ப பாருங்க, அதாவது லாஸ்ட் எப்பயுமே முதல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேனா, இப்ப லாஸ்ட் 15 டேஸ், கடைசி 15 நாள் பொது அறிவுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே நேரத்துல தமிழையும் பாத்தீங்கன்னா விட்டுறக்கூடாது. இப்ப தமிழ் எல்லாம் நல்லா படிச்சுட்டேன் சார், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டா, இப்ப தமிழ் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ் 100 கேள்வி கேட்கிறாங்களா, அந்த 100 கேள்வியில 85 கேள்வி இலக்கணம், 15 கேள்வி பாத்தீங்கன்னா அந்த 6 முதல் 10 வகுப்பு வரைக்கும் உள்ள புக்ல இருந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்கல்ல, இலக்கியம் அது சார்ந்தது. ஸோ அப்ப அதெல்லாம் பாத்தீங்கன்னா புக்ல இருந்து தான் வரப்போகுது. அது நல்லா படிச்சிருப்பீங்க, ரைட்? ஸோ அப்ப அது கொஞ்சம் ஓரத்துல ஒதுக்குவீங்க. இந்த 85 இலக்கணத்துல 60 இலக்கணம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் புக்கு உள்ளக்குள்ள இருந்து தான் கேட்பான். புக்ல இருந்து அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி தான் வரப்போகுது. அப்ப நம்ம பயப்படணும் அவசியம் கிடையாது. 60 பிளஸ் அந்த 15, அதாவது இலக்கியம் அதெல்லாமே இருக்கும்ல, அந்த 15. ஸோ அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 75 கொஸ்டின், 100க்கு 75 கொஸ்டின் பாத்தீங்கன்னா புக்கு மட்டும்தான். அப்ப அந்த புக்ல இருந்து வர்றதை தப்பு பண்ணக்கூடாது. ஸோ அப்ப என்ன பண்ணணும், புக்கை ரிவைஸ் பண்ணணும். குறிப்பா 8வது புக்கு 10வது புக்கு அப்படின்னு ரிவைஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். இப்போ எக்ஸாம் ஹால்ல போய் இந்த மாதிரி புக்லெட்டை நீங்க கையில எடுக்கும் போது பயப்படக்கூடாது, ஓகேங்களா? நமக்கு தெரிஞ்சதுதான். இந்த இதை கிளிக்க சொல்லுவாங்கல்ல, இந்த கடைசியா இந்த சீல் கிளிக்க சொல்லுவாங்க. இந்த சீல் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லும் போது சிலருக்கு என்ன கொஸ்டின் வந்திருக்கோ எப்படி வந்திருக்கோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்ப்பாங்க. அப்படின்னு நிறைய பேர் பார்ப்பாங்களா? ஸோ ஆக்சுவலா அப்போ ஒரு பதட்டம் வரும். அந்த பதட்டம் வரக்கூடாதுன்னா இந்த 15 நாளை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 15 நாள்ல நீங்க ஸ்கூல் புக்கை பாத்தீங்கன்னா டெய்லி ஒரே 1 மணி நேரம் தமிழ் புக்கை அப்படி லைட்டா, ஓகே? அது எப்ப அப்படின்னு கேட்டா 8 மணிக்கு மேல, நைட்டு 8 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா தமிழ் புக்கை 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு இந்த 3ல இருக்கக்கூடிய இலக்கணத்தை பாத்தீங்கன்னா நல்லா மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. 11th 12th பண்ணா இன்னும் சூப்பர், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இந்த 15 days அது எல்லாமே படிச்சிருப்பீங்க. இதை ரிவிஷனுக்காக வினைமுற்றுனா என்ன, அதே மாதிரி முற்று வினை அல்லது வினைமுற்று ரெண்டுமே ஒண்ணுதான், ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வரும். ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கணும். செயற்பாட்டு வினைனா என்ன, செய்வினையா மாத்துறது, ஒரு வேர்ச்சொல் கொடுத்து அதை வேற விதமா மாத்த சொல்லியிருப்பாங்க. இல்ல ஏதோ என்ன சொல்ல ஒரு இது கொடுத்துருப்பாங்க, கெடுதல். இது பாத்தீங்கன்னா இதனுடைய வேர்ச்சொல் கண்டறிக அப்படின்னு கொடுத்துருப்பான், ஓகேங்களா? ஸோ அப்ப கெடு அப்படிங்கிறதுக்கான வேர்ச்சொல் என்ன, வெற்றி. ஸோ அந்த மாதிரி வாழ்தல், ஓகேங்களா? அதுக்கான வேர்ச்சொல் என்ன, ஓகேங்களா? வாழ்தல் இதை பாத்தீங்கன்னா வேற விதமா மாத்து, பெயர் சொல் அப்படி இருக்கிறத வேற விதமா மாத்து, இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. ஸோ அப்ப அது எல்லாத்தையும் புக்ல இருந்து தான் வரும். புக்கை ஒரு தடவை பாருங்க, ரைட்டா? ஸோ புக்கை பார்த்தீங்கன்னாலே உங்களால ஈஸியா கிராஸ் பண்ணிக்க முடியும், ரைட்? அது ஒண்ணு. ஏன்னா 75ல நீங்க அடிக்க போறீங்க. இப்ப இருக்கிறது மிச்சம் 25 கொஸ்டின். அந்த 25 கொஸ்டின் இலக்கணம் தான். அந்த 25 கொஸ்டினும் இலக்கணம் தான். அது எப்படி வரும்? பழைய புக்ல இருந்து வந்திருக்கலாம். ஒருவேளை நீங்க பழைய புக் படிக்காம இருந்திருப்பீங்க, இல்ல புக்கு வெளியே இருந்து எங்கேயாவது இருந்து வந்திருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு 5 வருஷம் படிச்சிருப்பீங்க. ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி போனா தெரியாது, ஓகேங்களா? இல்ல வேற ஏதாவது இந்த வானமாமலை புக்கு, பெரியாருக்குள்ளே ஒரு டீப்பா ஒரு இதுல இருந்து எடுக்கிறது, பெரியார் 1000, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குல்ல, எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியாது. ஸோ ஒரு 5 கொஸ்டின் என்ன பண்ணீங்கனாலும் வெளியே தான் போகும்.
ஓகே, 20 கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. அப்ப அந்த 20 கொஸ்டினா இருக்கட்டும், 5 கொஸ்டினா இருக்கட்டும், 200 கொஸ்டினுமே நெகட்டிவ் கிடையாது. அப்ப அந்த 25 கொஸ்டின்ல எலிமினேஷன் மெத்தட்ல போறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் இன்னைக்கு பண்ணணும். இந்த 15 நாள் பண்ணணும். ஓகேங்களா? சோ இது 1 மணி நேரம் டெய்லி பண்ணணும். சோ இதை தாண்டி நீங்க ஜிகே பொது அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணும்னு சொல்லியிருக்கேன். சோ பொது அறிவுக்குன்னு சொல்லும் போது தினமும் எவ்வளவு நேரம் படிக்கணும் நான் இங்க வந்து கொடுத்துருக்கேன், அதை பாருங்க. சோ சமச்சீர் புத்தகத்தை படிக்கணும், திருப்பியும் படிக்கணும். அதே மாதிரி பிராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 50 கொஸ்டின் ஆவது ஒரு நாளைக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். எம்சிக்யூஸ 50 கொஸ்டின் ஆவது நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரிவிஷன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாத்தையும் நீங்க ரிவிஷன் பண்ணுவீங்க. ஆனா உங்களுடைய மிஸ்டேக் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஓகே, முந்தைய இந்த மிஸ்டேக் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்துப்போம்ப்பா. நீங்க எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு தெரியல, மிஸ்டேக் புக்ங்கிறது நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியாது. அந்த யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குமா, இல்ல இந்த ஒரு பெரிய அகாடமி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குமா? சவுத்துல இருக்கு, தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய அகாடமி, தென்காசியில இருக்கக்கூடிய அகாடமி, இல்ல சென்னையில இருக்கக்கூடிய அகாடமி, யாருமே பண்ண முடியாது. ஓகேங்களா? எந்த அகாடமியாலும் பண்ண முடியாது. இது யார் ரெடி பண்ண முடியும்னா நீங்க மட்டும்தான் ரெடி பண்ண முடியும். இது என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இது எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லிட்டு. நீங்க எழுதி பார்த்த டெஸ்ட் பேட்ச்லயோ இல்ல டெஸ்ட் கொஸ்டின்ஸ்ல தவறு பண்ணிருப்பீங்கல்ல, அதெல்லாம் ஒரு நோட்டு போட்டு எழுதி வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த நோட்டை திருப்பி எடுங்க, ரஃப் நோட் மாதிரின்னு சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். அதை திருப்பி எடுத்து என்னென்ன தப்பு பண்ணிருக்கீங்களோ அதை திருத்துங்க. நான் எல்லா டெஸ்ட்லயும் சொல்லியிருப்பேன், எப்பா ப்ரீவியஸ் மிஸ்டேக் லாக் எடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இது இந்த விஷயத்த வந்து ஏதாவது யூடியூப் சேனல் சொல்லியிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் டைம். இப்ப லேட்டஸ்டா ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய எல்லா யூடியூப் சேனலும் சொல்லக்கூடியத ஒரு 5 வருஷம் முன்னாடி கற்பதையே சொல்லிருச்சு. ஓகே, கட் ஆஃப் அப்படிங்கிறதே ஒரு மாயை அப்படின்னு இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, அது எப்பயோ சொல்லியாச்சு. ஓகே, நிறைய விஷயம் சொல்லிட்டே போலாம்ப்பா. டெலிகிராம்ல ஃபர்ஸ்ட் வந்தது நம்ம தான், ஸ்மார்ட் போர்டு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது நம்ம தான், எல்லாமே நம்ம தான். ஓகேங்களா? பட் என்ன, உங்களுடைய ஆதரவு வேண்டும். ஓகேங்களா? சோ அதுக்காக தான் நிறைய ஒர்க் பண்றோம். ரைட், சரி. அதே மாதிரி மார்க் டெஸ்ட் 5ஆம் நாளில் இருந்து லாஸ்ட் 10 டேஸ் மார்க் டெஸ்டா அடிக்கணும், ஃபுல் மார்க் டெஸ்ட். ஓகேங்களா? சோ கண்டிப்பா 6ல இருந்து 7 மணி நேரம் தூங்கியே தீரணும். தூங்காம படிங்கன்னு சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோல. ஆனா அந்த வீடியோலயே கடைசி என்ன சொல்லியிருப்பேன், நான் எப்ப தூங்காம படிங்க அப்படிங்கிறது லிட்டரலா திருக்குறள்ல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அது அப்படியே எடுத்துக்கிறது கிடையாது. அது உள்ள நிறைய ஹிடன் டீடைல்ஸ் இருக்கும். சோ அப்ப என்னன்னா, தூங்குறதுக்கு நேரம் இல்ல, தூங்காதீங்க. ஆனா 6 மணி நேரம் தூங்குங்க. சார் என்ன சார் ஒரே குழப்புறீங்களே அப்படின்னு கேட்டா, எப்பா லிட்டரலா தூங்காதீங்கன்னு சொல்றது அது இல்ல. தூங்காதீங்கிறது சிலர் வந்து அலட்சியத்தோட ஒரு மாதிரி அசௌகரியமா இருப்பாங்களா, அது கூடாதுன்னு சொல்லுது. ஓகேங்களா? சோ நீங்க நைட்டு தூங்குறீங்க பாத்தீங்களா, ஒரு 10 மணிக்கு இல்லைன்னா 11 மணிக்கு தூங்கி காலையில 6 மணிக்கு எந்திரிக்கிறது, அது எல்லோருமே பண்ணணும். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா 6ல இருந்து 7 மணி நேரம் கண்டிப்பா தூங்குங்க. இந்த மூளைங்கிறது பாத்தீங்கன்னா வாலட்டைல் மெமரி, நான் வாலட்டைல் மெமரி அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஒரு ரேம் மாதிரி. நீங்க தூங்குனாதான் அதெல்லாம் பதிவாகும். மூளையில டீப்பா பதிவாகிறதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க தூங்குனாதான் பதிவாகும். தூங்கலைன்னா பதிவாகாது, மைண்டுக்குள்ள மெமரிக்குள்ள போய் உட்காராது. தூங்கணும், நல்லா ஆழ்ந்த தியானம் பண்ணணும், ஆழ்ந்து தூங்கணும். தூங்குனாதான் மைண்டுக்குள்ள போய் உட்காரும். ஓகேங்களா? சோ நல்லா தூங்குங்க. அடுத்தது வந்து அதாவது அலட்சியம் வேண்டாம், தூங்க நேரம் இல்லதான். தூங்க நேரம் இல்லைன்னு நான் எதை சொல்ல வர்றேன், படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை சும்மா வச்சுக்கிட்டு மனசை வந்து வேற பக்கம் அலைப்பாயிருது, அதுதான் தூங்குறது. ஓகேங்களா? அந்த தூக்கம் கூடாது. நைட்டு தூங்குறது அவசியம். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? நான் தூங்காதீங்கன்னு சொல்றது, கிளாஸ்ல உட்காந்து ஒருத்தர் சொல்லுவாங்கல்ல, டீச்சர் சொல்லுவாரு, டேய் தூங்காதீங்கடா கொட்டாய் விடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தூக்கம் கூடாதுன்னு சொல்ல வர்றேன். நைட்டு தூங்குறது கம்பல்சரி. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? நான் ரெண்டையும் பிரிச்சு சொல்றது புரிஞ்சிருச்சா? ஏன்னா கமெண்ட்ல சொல்றீங்க, என்ன சார் தூங்காதீங்கன்ட்டு 6 மணி நேரம் தூங்க சொல்றீங்க, புரியல. நான் என்னோட வேவ்லென்த்துக்குள்ள வாங்க, தயவு செய்து நான் சொல்ற வேவ்லென்த்துக்குள்ள வாங்க. ரைட்டா? சரி, அடுத்தது பாருங்க, ஸ்ட்ரெஸ். கான்பிடென்டா இருக்கணும். கான்பிடென்டா இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் போயிடும். எப்படி ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தை தவிர்க்க எப்படி பண்ணலாம்? உங்கள் மீது நீங்க நம்பிக்கை வைங்க. ஐயோ போயிடுச்சே, என்ன பண்ண, இவ்வளவு படிக்க இருக்கு, இவ்வளவு புக் இருக்கு, ஐயோப்பா நான் என்னப்பா பண்ண, மேக்ஸ் பார்க்கணும், அது பார்க்கணும். கூல் டவுன், நிப்பாட்டுங்க. ஏன் அவ்வளவு பதட்டப்படுறீங்க? கொஞ்சம் ரிலாக்ஸா முடியும். 15 நாள் நல்லா டைம் இருக்கு. நிறுத்தி படிச்சவங்களை சொல்றேன், இந்த 15 நாள் தான் நான் ஸ்டார்ட் பண்றேங்கிறவங்களும் ஒன்றும் செய்ய முடியாது. பைக்குள்ள விரல விட்டு இப்படி வடிவேல் எடுத்து காமிப்பாருல, அப்ப எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அதெல்லாம் ஒரு ஓரத்துல, அவங்க எல்லாம் ஒரு ஓரத்துல அடுத்த வருஷம் பாத்துக்கோங்க.
ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்ட்ரெஸ் படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? நல்லா படிச்சவன் கவலைப்படுவான், எதுவுமே படிக்காதவன் ஃப்ரீயா இருப்பான். ஓகேங்களா? ரொம்ப நல்லா படிச்சிட்டீங்க அப்படிங்கிறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருப்பாங்க. நான் சொல்றது அதாவது நிறை குடம் கூத்தாடும். ஓகேங்களா? நிறை குடம் கூத்தாடாது ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? குறை குடம் கூத்தாடும். அப்படி போட்டா டக்கட கடன்னு சத்தம் வரும். ரைட்டா? நிரம்பி இருந்துச்சா சத்தம் வராது. ஓகேங்களா? அதே மாதிரி நிறை குடம் தழும்பும், குறை குடும்பம் தழும்பாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அந்த பழமொழி பாத்துக்கோங்க. அப்ப ஒண்ணுமே இல்லை, அது ஃபுல்லா இருந்துச்சுனாலும் அது உள்ளக்குள்ள இருந்து வேற விதமானது இருக்கும். 0 இஸ் ஈக்குவல் டு 360, போத் ஆர் சேம். ஓகேங்களா? ஸோ 0 டிகிரியும் ஒண்ணுதான், 360ங்கிறது ஒண்ணுதான். ஸோ அது புரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஆரம்ப புள்ளியும் முடிவும் ஒண்ணுதான், ஆதியும் மந்தமும் கிட்டத்தட்ட ஒரே விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ டீப் சயின்ஸ்குள்ள போயிருந்தீங்கனாலும் டீப் மேக்ஸ்குள்ள போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரைட்? நான் சொல்ல வருது. ஸோ அப்ப ஸ்ட்ரெஸ் படாதீங்க, அதே நேரத்துல கான்பிடென்ட்டா இருங்க, உங்கள் மீது நம்பிக்கை வைங்க. இப்ப என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த இது வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அறிவியலும் வரலாறும் இதை வந்து எடுத்துக்கோங்க. அறிவியல் வரலாறு. ஓகேங்களா? இல்ல உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கோங்க. நான் அதான் எடுத்துக்காட்டுன்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? எடுத்துக்காட்டுன்னு சொல்லியிருக்கிறது இந்த இதை வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்திக்கோங்க. ஓகே? ஒரு நோட்ல எடுத்துட்டு இப்படியே எழுதுங்க, பாக்ஸ் போட்டு டே 1 டே 2 டே 3 என்ன பண்ணணும், வரலாறு என்னென்ன இருக்கு, மொத்தம் 10 கேள்வி கேட்கறாங்களா, அந்த 10 கேள்வி எப்படி எடுக்க அறுவடை பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அந்த 10 கேள்வி எப்படி எடுக்க, வரலாறு, சங்க காலம், இந்திய தேசிய நிகழ்வுகள். ஓகேங்களா? சோ அதாவது இந்திய நேஷனல் மூவ்மெண்ட், இது ரெண்டையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்த்துட்டாங்க. சோ அப்ப எதுல அதிகமா இது பண்ணணும், ஏன்ஷியன் இந்தியா என்னென்ன வரும் அதை எடுத்துக்கோங்க. ஏன்ஷியன் இந்தியாவில சிந்துவெளி நாகரிகம், வேத காலம், அதுக்கப்புறம் குப்தாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் ஈஸியா எடுத்துடலாம். ஓகேங்களா? சோ 11வது புக்கே எடுத்துக்கோங்க, எடுத்து வச்சுட்டு ஒரு தடவை ரீட் விடுங்க. இல்ல உங்க கையில நோட்ஸ் இருந்துச்சுன்னா அதை படிக்கிறது சால சிறந்தது, தி கிரேட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய சுதந்திரத்துக்கு வந்து அதுவும் உங்களோட மெட்டீரியல் தான் பெஸ்ட். இல்லாத பட்சத்துல 10th புக்ல அந்த 5வது லெசன்ல இருந்து படிச்சுட்டு வாங்க. உலக போர் லெசன் எல்லாம் வேணாம், அதுக்கு அடுத்து இருந்து வர்ற லெசன் எல்லாமே ஃபுல்லா படிங்க. 12th புக் வச்சிருக்கீங்கன்னா அதை ஒரு தடவை ரீட் அவுட் விடுங்க. ஓகேங்களா? அது கொஞ்சம் கொஞ்சமா தான். நான் ஏன்னா உங்களுக்கு வந்து வரலாறுங்கிறது 2-3 இடத்துல கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? சோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துடுவாங்க. அறிவியல் 5 கேள்வி தான், நான் ஆல்ரெடி வந்து ஒரு சில கொடுத்துருக்கேன் மெட்டீரியல், அதை மட்டும் பாருங்க போதும், அதை மட்டுமே போதுமானது. ரைட்? அறிவியல்ல வந்து என்னென்ன வரும் மொத்தம் வந்து பிசிக்ஸ்ல பார்த்தாலே சொல்லிடலாம். ஓகேங்களா? பிசிக்ஸ் அப்படிங்கிறது பாக்குறோம், பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த சோ அண்ட் சோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். இங்க கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆயிருக்கு, நான் வந்து அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ரைட்? சோ அப்ப எடுத்துக்காட்டுக்காக நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? இயக்கம், சக்தி, எனர்ஜி அப்படின்னா என்ன, திறன்னா என்ன, இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ அடுத்தது புவியியல்ல 5 கொஸ்டின் தான் புவியியலும். அதுக்கு என்ன பண்ணணும், 10வது புக்கு 1வது லெசன்ல இருந்து 10வது லெசன் வரைக்கும் புவியியல்ல இருக்கும்ல, அது ஃபுல்லா படிங்க. அதுவே தமிழக புவியியலுக்கும் வந்துடும். ஆறுகள், காலநிலை, இது எல்லாமே 10th போதும்பா, 10th மட்டுமே போதும் குரூப் ஒர்க்கு. புவியியலுக்கு 11th 12th எல்லாம் இப்ப இந்த 15 நாள்ல போகாதீங்க. நான் மத்த இதுக்கு முன்னாடி 100 days 100 GK சொல்லியிருப்பேன். 11th ஜியோகிராபில இருந்து ஒரு சிலது, 12th ஜியோகிராபில இருந்து ஒரு சிலதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஆனா இந்த 15 நாள் இதை பாருங்க, 10th மட்டும் பாருங்க போதும். ஓகேங்களா? அதே மாதிரி வேதியியல்ல என்ன படிக்க அப்படின்னு கேட்டா அந்த பீரியாடிக் டேபிள். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன டீடைல்ஸ் இருக்கும், அதை மட்டும் பாருங்க. சேர்மங்கள்லாம் என்ன, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, கூறுகள்லாம் என்ன, இந்த அதை மட்டும் பாருங்க போதும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பயாலஜியில இந்த அதே மாதிரி இதுல வந்து ஆசிட் பேஸ் அதை பத்தியும் பாத்துருங்க, ஆல்கைன் பேஸ் அதை பத்தி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பயாலஜி அப்படின்னு சொல்லும் போது உயிரியல்ல வந்து ஊட்டச்சத்துல இருந்து ஒரு கொஸ்டின் வரும், 8ஆம் வகுப்புன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு ஊட்டச்சத்து பத்தி ஒரு கொஸ்டின், ஒரு லெசன் இருக்கும், அதை படிச்சிருங்க. ரைட்? அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். அதே மாதிரி கன்சியூமர் ரைட்ஸ் பத்தி ஒரு கொஸ்டின் வரும்பா. ஃபுட்டு பத்தி எல்லாமே இருக்கும், உணவுகள் பத்தி ஒண்ணு இருக்கும், அதையும் படிச்சிருங்க. ஓகேங்களா? ரத்தம், அதே மாதிரி நம்ம உடல் உறுப்புகள்ல ஒரு சில உறுப்புகள் நோய், டிசீஸ், வைரஸா பாக்டீரியாவா பங்கஸா, இதுல இருந்து ஒரு கேள்வி. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரிதான் மேக்ஸ், அடிப்படையா என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பாருங்க. மேக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரிலாம் நான் சொல்ல வரல. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி விட்டுட்டு வாங்க, அதுவே போதும். அதாவது செஞ்சதெல்லாம் ஃபார்முலா பார்த்துட்டு வாங்க, இது வரைக்கும் என்னென்னலாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட் அவுட் போட்டுட்டு வாங்க.
ஓகேங்களா? ஸோ அது போதுமானது. அதை தாண்டி நிறைய வந்து மைண்டுக்குள்ள கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து டே 1 2 3 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு எழுதிட்டு வாங்க. டே 8 வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். இது இந்த மிஸ்மேட்ச் ஆனதை நான் மாத்தி கொடுக்குறேன். ரைட், இதே மாதிரி தான் 15 நாள் பண்றீங்க. 15 நாள் செஞ்சுட்டு எக்ஸாம் போய் எழுதுங்க. இதுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன சார் படிக்க? நான் உங்களுக்கு ஆல்ரெடி கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ல கொடுத்துருக்கேன். என்னென்ன கொடுத்துருக்கேன்? பட்ஜெட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ல கொடுத்துருக்கேன். தமிழ்நாட்டுடைய எக்கனாமிக் சர்வே, பொருளாதார ஆய்வறிக்கை உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ல கொடுத்துருக்கேன். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஓகேங்களா? இத்தனை 5 மாசத்தோடைய கரண்ட் அஃபேர்ஸை கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ல கொடுத்துருக்கேன். இதை பாருங்க, எல்லாமே டெலிகிராம்ல இருக்கு, போய் தேடுங்க. நீங்க உள்ள வந்த உடனே சார் பட்ஜெட் காணா அது காணான்னு கேட்காதீங்க. எல்லாமே உள்ள ஆல்ரெடி இருக்கு. நீங்க இப்ப சேர்ந்தா கூட பழையதெல்லாம் போய் எடுத்துக்க முடியும். ஸோ ஆல்ரெடி இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க போய் எடுத்துக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. இது வரைக்கும் படிக்கலனா எல்லாமே கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ரைட், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. போதும், கரண்ட் அஃபேர்ஸ் நினைச்சு பயப்பட வேண்டாம். கற்பதையோட இதை மட்டும் படிச்சாலே போதும். ரைட், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் பிரஷ் அப் அப்படிங்கிற மாதிரி ரிவிஷன் பண்ணிட்டு மார்க் டெஸ்ட் ஒரு 5 மார்க் டெஸ்டாவது அடிங்க. ஆக்சுவலா 10 மார்க் டெஸ்ட் அடிச்சா ரொம்ப நல்லது. 5 ஃபுல் மார்க் டெஸ்ட் அடிங்க. அது நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்காக ஒரு 5 மார்க் டெஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது பண்ணீங்கன்னா வரக்கூடிய எக்ஸாம் இந்த 15 நாள் சூப்பரா பண்ணுவீங்க. ஸோ பயப்படாதீங்க, பயப்படாம போய் எழுதிட்டு வாங்க. எக்ஸாமை நல்லா பண்ணுங்க. ஆக்சுவலா லாஸ்ட் மினிட் ஒரு 2 நாள் முன்னாடி சொல்றத 2 வாரத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். ரைட், ஏன்னா வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. இவ்வளவுதான்ப்பா, கிளியர். ஓகேங்களா? அந்த 25க்கு 20 பிளஸ் எடுக்கணும் மேக்ஸ்ல. அதே மாதிரி பொது அறிவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50க்கு மேல எடுத்துடணும். தமிழ்ல வந்து தமிழ் ஆர் இங்கிலீஷ் வந்து இந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்காக இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வாடவர் மொழி வந்து பாத்தீங்கன்னா நீங்க 95 எடுக்கணும். ஸோ இப்படி எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு மிச்சம் இருக்கிறது எல்லாமே எப்படி 200க்கு 200 போய் எழுதிட்டு வருவீங்க. இது எல்லாமே நான் சொல்றதெல்லாம் கன்ஃபார்மா மார்க் வந்திருக்கணும். மிச்சதெல்லாம் வேல்யூ ஆடட் ஆயிரும். எப்படி ஒரு 170 175 பக்கத்துல நீங்க அடிச்சிட்டீங்கன்னா 200க்கு அடிச்சிட்டீங்கன்னா கன்ஃபார்மா ஜாப். 175 போன தடவை 169 பெற்றவர்களுக்கும் ஜாப் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஆனா 175 180 வரைக்கும் போயிட்டீங்கன்னா கன்ஃபார்மா ஜாப். இதுதான் சேஃப். இப்பவே நான் கட் ஆஃபே சேர்த்து சொல்லிட்டேன். 180 கட் ஆஃப். இப்போ ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, ஏன் 200 சொல்ல வேண்டியது? எனக்கும் ஆசை தான். 200க்கு 200ன்னு வச்சுக்கோங்க. கட் ஆஃப்ங்கிறது மாயைன்னு 5 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். 2018லயே நான் சொல்லிட்டேன். கட் ஆஃப்ங்கிறதெல்லாம் யாராலையுமே கணிக்கவே முடியாதுப்பா. டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? கமெண்ட் நீங்க கமெண்ட் பண்றதெல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா அங்க உங்கள இருந்தா நான் வந்திருக்கேன். இல்ல என்ன எனக்கும் பிந்தைய ஆட்கள் தானே நீங்க. உங்களுக்கு முந்தைய இடத்துல தானே இருக்கேன், முன்னாடி ஜென்ரேஷன்ல தானே இருக்கேன். ஸோ ஐ நோ பாம்பின் கால் பாம்பரியும். நீங்க யாருன்னு எனக்கும் தெரியும். நீங்க எப்படி எல்லாம் கமெண்ட் யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதை யோசிச்சுதான் சொல்றேன். 200க்கு 200 கட் ஆஃப் வச்சுக்கிறவங்க வச்சுக்கோங்கப்பா. 200க்கு நெத்தி அடி அடிங்க. ஓகேயா? 180 சேஃப் சைடுன்னு சொல்லியிருக்கேன் சார். அது கீழே எடுத்தா இப்பயும் அதை பத்தி யோசிக்கிறீங்க. இப்ப போருக்கு போகும்போது தோக்குறத பத்தி யோசிக்க கூடாது, ஜெயிக்கிறது மட்டும்தான் இலக்கா இருக்கும். உங்களை ராணுவ வீரன் சொல்லியிருக்கேனா? யாருமே சொன்னதில்லை. ராணுவ வீரன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 குரூப் 1 படிக்கிறவங்க ராணுவ வீரன். பின்வாங்க கூடாது, முன்னாடி நோக்கி அடிச்சு தூக்கி போயிட்டே இருக்கணும். யோசிச்சுக்கோங்க. உங்கள் திறனையும் உங்கள் தகுதியையும் குறைச்சிக்காது. மேல அப்படி எல்லாருமே ஒரு லெவல் வச்சிருப்பாங்கல்ல, ஒரு வானத்துல கூரை போடுவாங்கல்ல, அதுக்கும் மேல போடுங்க. எல்லாரும் மொட்டை மாடியில போட்டுட்டு இருந்தாங்க. ஏனிய வந்து மொட்டை மாடியில போட்டுருந்தாங்க. அப்ப வந்து வானத்துல போடுங்கன்னு சொல்லி இப்ப எல்லாருமே வானத்துல போட்டாங்க. நான் சொல்றது விண்வெளியில போடுங்க, அதுக்கு மேல போடுங்க. ஓகேங்களா? வானத்தை தாண்டி சிலர் மேகத்து மேல போடுவாங்க. மேகம் வந்து உடஞ்சிரும். வானத்துல போடுவோம், வானத்துக்கு மேல போடுங்க. அந்த அட்மாஸ்பியர்னு சொல்றாங்க, அதை தாண்டி வளிமண்டலத்துக்கு மேல உங்களுடைய லட்சியத்தை வையுங்க. ஏன்னா எல்லாருமே வானத்துல போட்டுட்டு இருக்கிறாங்க. நான் வளிமண்டலத்துக்கு மேல எக்ஸோஸ்பியர் தாண்டி போகணும். ஓகேங்களா? மீசோஸ்பியர் இல்ல, ட்ரோபோஸ்பியர் இல்ல, ஸ்ட்ராட்டோஸ்பியர் இல்ல, எக்ஸோஸ்பியருக்கும் மேல உங்களுடைய லட்சியத்தை வைங்க. தட்டி தூக்கலாம். ஏன்னா இது போட்டி தேர்வு. எல்லாரும் செய்யறது செஞ்சா தோத்துருவ. எல்லாரும் செய்யறதை விட சிறப்பா, பெருசா, அதிரடியா, பயங்கரமா அடுத்த லெவலுக்கு பண்ணணும். எல்லாரும் செய்யறத செய்யாதீங்க. அவங்களை விட தாண்டி போய் யோசிங்க. நீங்க தான் ஜெயிப்பீங்க. புரிஞ்சிருச்சா? நன்றி. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள்.